இல்லை உங்களை சார்ந்தவங்களோ யாராவது இன்ஜினியரிங்கோ டிப்ளமோவோ ஐடிஐயோ 10th 12th படிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது இப்போ இருக்கு. இதை நம்ம தமிழ்நாட்டில் நீங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய சிஸ்டம் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மேனுஃபேக்சரிங் நிறுவனம், அந்த நிறுவனத்தை அவங்களுக்கு தேவையான காலி பணியிடங்கள்ல நபர்களை தேர்வு செய்வதற்கான அறிவிப்பு அப்படின்றத நேரடி நிறுவனத்திலிருந்து ஹச்ஆர்ஏ அறிவிச்சிருக்காங்க. அவங்க என்னென்ன தகவல்கள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சாதான் நம்ம அந்த வேலைக்கு இல்லை நம்மளை சார்ந்தவங்க இந்த வேலைக்கு தகுதியானவங்களா இருப்பாங்களா, எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த கம்பெனியோட ஹச்ஆரை நம்ம தொடர்பு கொள்ள முடியும். அதுக்கு அவங்க என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க ஜேடியில் அப்படின்றத 1 by 1 பார்க்கலாம். நம்மளோட வரலாறு வேலைவாய்ப்பு சேவை இயக்கம் எப்பவுமே சமூக சேவை மனப்பான்மையோட மட்டும்தான் வேலைவாய்ப்பு தகவல்களை பதிவு செய்கிறது. வேலைக்காக யாருக்கும் எந்த இடத்துலையுமே ₹1 கூட கொடுக்க வேண்டாம். உங்களோட தகுதிக்கும் திறமைக்கும் மட்டுமே வேலை வாய்ப்பு. இப்போ சிஸ்டம் கண்ட்ரோல் நிறுவனத்தில் என்னென்ன வேலைகள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். மொத்தம் 5 கேட்டகரி ஆஃப் வேலை வாய்ப்புகள், அதாவது 5 டிசிக்னேஷன்ல வேலை வாய்ப்புகள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதிக எண்ணிக்கைகள்ல கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டையும் டீட்டெயில்டா பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஜாப் டைப் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா டிசிக்னேஷன் சர்வீஸ் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லக்கூடியது. விசிபி பிரேக்கர் அசம்பிளி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 காலி பணியிடங்கள். இதுல டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சவங்க மட்டும் அப்ளை பண்ணலாம், 19 இருந்து 30 வயது வரை. இதை பொறுத்த வரைக்கும் நீங்க ஃப்ரெஷரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ₹12,000 சம்பளத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அப் டு ஒரு 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க வரைக்கும் ₹15,000 அப்படின்றது கொடுக்குறாங்க. இயர்லி போனஸ் உண்டு, அகாமடேஷன் உண்டு. வேலை அப்படின்றது தமிழ்நாட்டில் சேலம்ல ஆண்களுக்கு மட்டும். ரெண்டாவது, குவாலிட்டி கண்ட்ரோல்ல டெஸ்டிங்ல ரெக்ரூட்மெண்ட் பண்றாங்க 5 காலி பணியிடங்கள். இதை பொறுத்த வரைக்கும் பேனல் டெஸ்டிங் அப்படின்றது பண்ற மாதிரி இருக்கும். டிப்ளமோல எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் சொல்லக்கூடிய ட்ரிபிள் படிச்சவங்களுக்கு மட்டுமே வேலை வாய்ப்புகள். 19 இருந்து 30 வயது, ₹12,000 15,000 வரைக்கும் சம்பளம். அகாமடேஷன் உண்டு, போனஸ் உண்டு, ஆண்களுக்கான வேலை. மூணாவது, அசம்பிளி டிபார்ட்மெண்ட்ல ஃபிட்டருக்கான வேலை வாய்ப்புகள் 5 காலி பணியிடங்கள் பேனல் அசம்பிளிங்ல. இதை பொறுத்த வரைக்கும் 10th 12th ஐடிஐயோ படிச்சிருக்காங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். 19 இருந்து 30 வயது வரைக்கும் ₹10,000 இருந்து ₹12,000 வரைக்கும் சம்பளம் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. நான்காவது, எஸ்டிமேஷன் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லக்கூடியது 3 காலி பணியிடங்கள் ப்ராடக்ட் காஸ்டிங்ல வேலை. இதுல பிஇல ட்ரிபிள் படிச்சிருக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்கறாங்க. இன்ஜினியரிங்ல 20 இருந்து 30 வயதுக்குள்ள இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். 12 to 15,000 rupees per month salary அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஐந்தாவது, மிஷின் ஆபரேட்டர் அப்படின்றது வேலையோட நேம். 2 காலி பணியிடங்கள். இதை பொறுத்த வரைக்கும் மோல்டிங் மிஷின் ஆபரேட்டர் அப்படின்றது தான் வேலை. 19 இருந்து 30 வயது வரை இருக்கக்கூடியவங்க அப்ளை பண்ணலாம். 12,000 இருந்து 15,000 rupees அப்படின்றது சேலரி. இந்த எல்லா வேலை வாய்ப்புகளுக்குமே போனஸ் இயர்லி உண்டு. அகாமடேஷன் அப்படின்றது தங்குமிடம் மட்டுமே வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல நான் லாஸ்டா சொன்னேன் இல்லையா, மிஷின் ஆபரேட்டர் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ஆட்டோ கேட் அப்படின்றதும் நெஸ்டிங் அப்படின்றதும் தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்றத எதிர்பார்க்கறாங்க. இயர் ஆஃப் பாசிங் அப்படின்றது 2020 இருந்து 2025 படிச்சு முடிச்சு வெளியில வந்தவங்க. இதுல 4 பதவிகள்ல சேலம்ல வேலை வாய்ப்புகள். ஒரே ஒரு பதவி, இது எஸ்டிமேஷன் இன்ஜினியரிங் அப்படின்னு சொன்ன இல்லையா, இன்ஜினியர் போஸ்ட் எஸ்டிமேஷன்ல, அது மட்டும் சென்னையில வேலை வாய்ப்பு அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. அந்த பர்டிகுலர் வேலைக்கு சென்னையில வேலை கொடுக்குறாங்க இல்லையா, அந்த பர்டிகுலர் வேலைக்கு குறைந்த சம்பளம் ₹12,000 இருந்து அதிகபட்சம் ₹17,000 அப்படின்றது கொடுக்குறாங்க. ஸோ சேலரி சேலம்ல ஒர்க் பண்றவங்களுக்கு ஒரு சேலரி, சென்னையில ஒர்க் பண்றவங்களுக்கு சேலரி மார்க்கெட் ஸ்டாண்டர்டை பொறுத்து மினிமம் வேஜஸ் பொறுத்து கொடுத்துருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு எனக்கு பிடிச்சிருக்கு, இல்லை சார்ந்தவங்களுக்கு சூட்டபிளா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த கம்பெனியோட ஹச்ஆரை நான் எப்படி தொடர்பு கொள்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களோட கான்டாக்ட் நம்பர், மெயில் ஐடி ரெண்டுத்தையுமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல கொடுத்துருக்கேன். தொடர்பு கொண்டு பேசுங்க. வரலாறு வேலை வாய்ப்பு சேவைகளோட யூடியூப் சேனல்ல நீங்க கொடுத்த வேலை வாய்ப்பு தகவல்களை அதை பார்த்துட்டு தான் தொடர்பு கொள்றேன். நான் இந்த கிரைட்டீரியால நீங்க சொன்ன குவாலிஃபிகேஷன்ல இருக்கேன். நான் இன்டர்வியூக்கு எப்போ வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்டர்வியூ டைம் அண்ட் டேட் சொல்லுவாங்க. நேரில் போங்க, ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸோட போங்க, நல்ல க்ரூமிங்ல போங்க, திருப்பி வரும்போது வேலை வாய்ப்போட வாங்க. அதுதான் இந்த வீடியோவை பதிவு செஞ்ச எங்களுக்கான மகிழ்ச்சி அப்படின்றதோட இந்த வீடியோ முடிக்கிறேன். கடைசி கிராமங்கள்ல வேலை வாய்ப்புகள் எல்லாருக்கும் கிடைச்சிடுச்சு அப்படின்ற நிலை ஏற்படும் வரைக்கும் தொடர்ந்து வேலை வாய்ப்பு பசித்திருப்போம். வேலை வாய்ப்பு தகவல்களை கொண்டு வந்து சேர்க்கறதன் மூலமா அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.